வல்லமை ஊழியத்தின் சார்பிலும் 1,000,000 நன்றிகளை தெரிவிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் ஒரு அப்போஸ்தல அபிஷேக பெற்றவனாக இருக்கிறபடினால் ஒரு அபிஷேகிக்கப்பட்ட ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வருடத்தில் இந்த 25ஆம் ஆண்டில் நீங்கள் கடந்து போகிறீர்கள். இந்த சபையை எப்படி நடத்த போகிறார் போதகரை வாழ்த்துவதற்காக இந்த வசனத்தை சொல்லுகிறேன். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசியுங்கள். சபை சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நடந்து பெருகின. இந்த வார்த்தையின்படி அன்பு போதகரையும் அவருடைய குடும்பத்தையும் அவர் கடுமையாய் போராடி செய்கிற இந்த ஊழியத்தையும் சபையும் இந்த வசனத்தின்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதத்தின் புஸ்தகம் 112ஆம் சங்கீதம் 3வது 4வது வசனத்தை வாசியுங்கள். இது உங்களுக்காக நான் வாழ்த்து செய்தியாய் சொல்லுகிற வார்த்தை. நான் நடத்துகிற ஆன்லைன் ஜெபத்தில் கூட நான் சொல்றது என் ஜனங்கள் என்றுதான் சொல்லுவேன், என் பிள்ளைகள் என்றுதான் சொல்லுவேன். உங்களையும் நான் என்னுடைய ஜனங்களாகவே கருதி சொல்லுகிறேன். இப்ப வாசிங்க சங்கீதம் 112 3 4. இந்த வசனத்தின்படி இன்று முதல் தேவன் உங்களுக்கு நல்ல ஆஸ்தியை கொடுப்பார், நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், நல்ல நீதியை கொடுப்பார், தேவனுடைய இரக்கத்தை கொடுப்பார், கர்த்தருடைய கிருபையை கொடுப்பார். அல்லேலூயா. உங்க வீடுகளில் இது எல்லாம் நிரம்பி இருக்கும் என்று சொல்லி இந்த வாரத்தின் 1ஆம் நாளாகிய காலை வேளையிலே அகில உலகமும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற இந்த சமயத்திலே ஒரு ஊழியக்காரனாய் உங்களை வாழ்த்துகிறேன். வந்திருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். மகிமையின் தேவன் இந்த வசனத்தின்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடைசியாய் 3வதாய் ஒரு நன்றி அறிவிப்பு, அதோடு கூட ஒரு வாழ்த்து. இந்த சபை ஆண்டுடைய கிருபையினாலே 24 ஆண்டு முடிந்து 25ஆம் ஆண்டிலே கடந்து செல்லுகிறது. ஒரு வசனத்தை வாசியுங்களேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஒட்டுமொத்த சபைக்கும் கிளை சபைகளுக்கும் இது மூலம் நடக்கிற ஊழியங்களுக்கும் ஒரு கர்த்தருடைய வாக்குத்தத்த தீர்க்க தரிசன அதோடு நன்றி வார்த்தைகளை சொல்லுகிறேன். நீங்கள் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறவைகளை நிறைவேற்றுகிறபடியினால் தேவனாகிய கர்த்தர் அருமையான இருதயராஜ் பாஸ்டர் அவர்களோடு இந்த ஊழியம் நின்று போவது இல்லை. இவருக்கு பின்பு இன்னும் 4 தலைமுறைக்கு இந்த சபை வளர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்த 4 தலைமுறை நாளத்தனையான ஆசீர்வாதங்களை இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் கொடுத்துள்ளார். ஒரு தேவ மனுஷனாய், ஒரு போதகனாய், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவனாய் சொல்லுகிறேன். இந்த 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம் இது தலைமுறையின் ஆசீர்வாதத்தின் வார்த்தையாய் மாறும். கர்த்தர் இந்த ஊழியத்தை ஒரு ஸ்தாபனமாகவே மாற்ற போதுமானவராயிருக்கிறார். கைகளை தட்டி திரிய தேவனின் நாமத்தை உயர்த்தி சோதரிப்போம். கர்த்தர் நல்ல எல்லா கைகளை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். சோதரம். நேற்றைய தினத்திலிருந்து நாம் எலியாவின் ஜெபங்களை பார்த்து வருகிறோம். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறபடி எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் வந்ததாகவும் அதே வசனத்திலே வாசிக்கிறோம். வாசியுங்கள். வானத்தின் ஆசீர்வாதமும் பூமியின் ஆசீர்வாதமும் எலியாவின் ஜெபத்துக்கு உடனே வந்தது.
அப்ப எலியா மறுபடியும் ஜெபித்தார். அந்த தலையங்கத்தில் நேற்றைக்கு காலையில் எலியாவின் சிகரத்தின் ஜெபம் என்று சொல்லி சிகரத்தில் நடந்த ஜெபத்தை குறித்தும் அதனால் உண்டான பலன்களையும் பார்த்தோம். நேற்றைக்கு மாலை கூட்டத்தில் எலியாவின் அந்திப்பள்ளி ஜெபம் என்று சொல்லி அந்திப்பள்ளி ஜெபித்த ஜெபத்தினாலே என்னென்ன நடந்தது என்கிற நிறைய சத்தியத்தின் மறைப்பொருட்களை, வேதத்தின் வியாக்கியானங்களை, சில விளக்கங்களை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தினார். அந்த வரிசையில் எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு காலை இது முதல் ஆராதனை. கர்த்தருடைய கிருபையினால் எலியாவின் கெபிக்கு உள்ளே ஜெபித்த ஜெபத்தை குறித்து பேச விரும்புகிறேன். கர்த்தர் அனுமதித்தால் சோதரர் போதகர் சரி என்று சொன்னால் இரண்டாவது ஆராதனையிலே எலியாவின் கெபிக்கு வெளியே ஜெபித்த ஜெபத்தை உங்களோடு பேச விரும்புகிறேன். இப்போது நாம் தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை எலியாவின் கெபிக்கு உள்ளே ஜெபித்த ஜெபம். அது என்ன? கெபிக்கு உள்ளே ஜெபித்தார், வெளியே ஜெபித்தார். வேதத்தை வாசிக்கும் போது நாம் வேகமாய் சொல்கிறோம், டிவி சேனல்கள்ல நியூஸ் கேட்கறது போலவே பழகிட்டோம். எப்படி நியூஸ் அவன் பாட்டுக்கு வாசித்தே இருப்பான், நம்ம மைண்டில் ஏறுதோ இல்லையோ அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது மாதிரி பைபிள் திறந்துட்டு கடன்னு ஏதோ வாசிச்சுட்டு போயிடும். ஆனால் ரொம்ப ஷார்ப்பாக நிதானமாக படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான சத்தியங்கள் இருக்கும். அதில் என்னுடைய செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள் ஒரு வசனத்தை எடுத்தாக்கா அதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இணை வசனங்கள், துணை வசனங்கள் அல்லது அதுக்கு உபமானங்களை கொடுத்து கொண்டே வருவேன். எனக்கு என்னன்னா நிறைய எடுத்து போதிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அல்ல. நான் அந்த அளவுக்கு கல்விமானும் வேத அறிஞனும் அல்ல. ஆனால் ஒரு வேத பகுதியை எடுத்து போதிக்கும் போது அதில் இருக்கிற எல்லாவற்றையும் ஜனங்கள் அறிய வேண்டும் என்பது என்னுடைய பாரம். அப்ப இன்றைக்கு பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை எலியா கெபிக்கு உள்ளே ஜெபித்த ஜெபம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 ராஜாக்கள் 19:9. கர்த்தர் நல்லவன். இங்கு கவனியுங்கள் சகோதரர்கள் கவனிங்க. எலியா அவன் சூறை செடியின் அனுபவத்துக்கு பின்பு இரவும் பகலுமாக 40 நாள் இரவும் பகலும் நடந்து வனாந்திரம் என்கிறதான ஓரேப் என்கிற இடத்துக்கு வருகிறான். ஓரேப் என்றாலே ஒன்று வனாந்திரம், இரண்டாவது பாலான பூமி என்றார். அந்த வனாந்திரமும் பாலான பூமியுமா இருக்கிற இடத்துலதான் அந்த ஓரேப் என்கிற ஒரு ஸ்தலம் இருந்தது. அந்த ஓரேப்புக்கு வந்தபோது 40 நாட்களாய் நடந்து வந்த மனுஷன் இப்ப நேரா என்ன பண்ணினார்? ஒரு கெபியிலே போய் சோதர தங்கிட்டார். இப்போ இந்த எலியா கெபிக்குள் தங்கினது சரி. கெபி என்றால் என்ன அர்த்தம்? கெபி என்பது எதை குறிக்கிறது? யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தால் கெபி என்று சொன்னால் ஒளித்து கொள்ளுகிற இடம். என்னை யாரும் பார்த்து விடக்கூடாது, நான் யாருக்கும் காணப்பட்டு விடக்கூடாது, எந்த மிருகங்களும் என்னை அடித்து விடக்கூடாது, நான் இரத்த பலியாய் செத்துவிடக்கூடாது, ஒரு ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி வழிப்போக்கர்கள் ஒளித்து கொள்ளுகிற இடத்துக்கு பேர்தான் கெபி. ஒரு எலியாவின் காலத்திலே இந்த கெபி தன்னை ஒளித்து கொள்ளுவதாயிருந்தது. ஆனால் இதே கெபி ஒரு காலத்துல குடும்பம் நடத்துகிற குடும்பஸ்தருடைய வீடாயிருந்தது. குடும்பமாய் கெபியில தான் தங்கியிருந்தார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்தால் ஆதியாகமம் 19:30 சொல்லுகிறது போதும். அங்கு லோத்துவும் அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியிலே தங்கியிருந்தார். அப்போ அவங்க குடும்பமாய் இருந்தது. அங்கே அடைக்கலம் தேடி தகப்பனும் பிள்ளைகளுமாய் போய் ஒரு குடும்பமாய் வாழ்க்கை வாழ்ந்தது ஒரு கெபி. அப்ப கெபி என்பது ஒரு காலத்துல குடும்பம் நடத்தக்கூடிய அல்லது குடும்பமா இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கிறது. வேதத்துல
பலவிதமான கெபி உண்டு. அதுல பரிசுத்த வேதாகமத்தில் பிரபல்யமான கெபி என்று சொன்னால் எந்த கெபி? யார் சொன்னது? வெரி குட். வேதத்துல நிறைய கெபி உண்டு. அதிலே பிரபல்யமான கெபி என்று சொன்னால் தானியேலை தூக்கி போட்ட கெபி. அந்த தானியேல் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல மட்டும் 10 விதமான கெபியை நீங்கள் பார்க்கலாம். 10 விதமான கெபி. அப்போ அந்த கெபி அவ்வளவு விசேஷமானது. இப்ப இதுல இருந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம், எலியா கெபிக்குள் போய் தங்கினான் என்று பார்க்க. இப்ப முதலாவதாக இந்த கெபிக்குள் இருந்து எலியா ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அதற்கு இவர் பதில் சொல்கிறார். அதுதான் அங்க ஜெபம். இந்த கெபியை குறித்த சில சத்தியத்தை வேகமாய் பார்க்கலாம். அந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். போதும். கெபிக்குள் போய் எலியா தங்கினார். அங்க தங்கினது, அந்த அனுபவம் எதை குறிக்கிறது? 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்தால், அல்லேலூயா, இந்த தங்குகிற அனுபவம் எதை குறிக்கிறது தெரியுமா? நல்ல ஒரு அரணிப்பை குறிக்கிறது. சகோதரர்கள், தெய்வ பிள்ளை, என்னை கவனிங்க. நல்ல ஒரு அரணிப்பு இங்க சொல்லப்படுகிற இந்த அரணிப்புக்கு தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 8 பெயர்களை வைக்கிறார். நான் சொல்ல புரிந்து கொள்ளுங்க. இந்த கெபி என்று, கெபியில் தங்குவது என்று சொன்னால் அரணிப்பு என்ற அர்த்தம். அந்த அரணிப்பு என்ற வார்த்தைக்கு தாவீது 8 பெயர்களை வைக்கிறார். எந்த 8 பெயர்கள்? சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். மன்னிக்கணும், 18ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 கன்மலையும், 2வது கோட்டையும், 3வது இரட்சகரும், 4வது தேவனும், 5வது நம்பி இருக்கிற துருகமும், 6வது கேடகமும், 7வது இரட்சணிய கொம்பும், 8வது என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிற. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. கெபியில் போய் எலியா தங்குகிறார். அந்த தங்குதல் எதை குறிக்கிறது? நல்ல அரணிப்பை குறிக்கிறது. இந்த அரணிப்பு என்பது சாதாரணமானது அல்ல. அது தாவீது வாழ்க்கையில் அனுபவித்து சொல்லுகிறார். சங்கீதம் 18:2 படி, கர்த்தரே என் கன்மலை, கர்த்தரே என் கோட்டை, கர்த்தரே என் அடைக்கலம். அப்போ இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நற்செய்தி சொல்லுகிறேன். நீங்க நினைக்கிறீங்க எங்க வீட்டுக்கு கதவு இருக்கு பாஸ்டர், அதனால நான் ரொம்ப சேஃபா இருக்கிறேன். எங்க வீட்டில் நல்ல நல்ல திண்டுக்கல் பூட்டு இருக்கு பாஸ்டர், அதனால நாங்க வந்துட்டு போகும்போது வீடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. உங்க வீட்டுல கதவு இருந்தாலும் சரி, ஜன்னல் இருந்தாலும் சரி, திண்டுக்கல் பூட்டே இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கும் எனக்கும் அரணிப்பா இல்லாவிட்டால் அந்த பாதுகாப்பு நமக்கு போதாது. அல்லேலூயா. அப்ப எலியா கெபியில போய் தங்கினார் என்று சொன்னா அந்த இடம் அவருக்கு ஒரு அரணிப்பு. இங்கு சொல்லப்படுகிற இந்த கெபி என்கிற அரணிப்பு எதை குறிக்கிறது தெரியுமா? ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி சொல்லணும்னா அது இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பேழையாகி இந்த சபைதான் நமக்கு அரணி. ஒரு சபையிலே நாம் ஐக்கியமாய் இருக்கும் போது, ஒரு சபை நமக்காக ஜெபிக்கும் போது, அந்த சபையிலே நிறைய பிரமாணங்கள் கற்றுக் கொடுக்க போகும்போது, நாம் அங்க போய் கண்ணீர் வடிக்கும் போது அந்த சபையே நமக்கு அடைக்கலமாய் இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுவதை போல நீங்களும் விட்டு விடாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் சொல்லுங்க. அந்த வார்த்தை மட்டும் வரமாட்டேங்குது. ஒருவருக்கு ஒருவர். அம்மா, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை முடிச்சு, சர்ச்சை முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகு எத்தனை பேருக்கு நீங்க புத்தி சொன்னீங்க? ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டீங்களா? 2வது ஆராதனைக்கா போக மாட்டியான்னு கேட்டீங்களா? தவறாம போங்கன்னு சொன்னீங்களா? தேவன் நம்மை ஒரு அரணிப்பான இடத்துல வைத்திருக்கு.
இது ஒரு நல்ல தீர்க்கதரிசிகள் தங்குகிற கெபி. இந்த கெபியிலே கர்த்தருடைய அடைக்கலம் இருக்குது, கோட்டை இருக்குது, கன்மலை இருக்குது, இரட்சகர் இருக்கிறார், தேவன் இருக்கு. இவ்வளவு பெரிய அடைக்கலத்தில் வைத்திருக்கும் போது நாம் சிலருக்காவது புத்தி சொல்ல வேண்டாமா? ஆராதனைக்கு வாங்க, சபைக்கு வாங்க, எங்க ஆராதனை கலந்து கொள்ளுங்க, செய்திகளை கேளுங்க, தேவனுடைய ஆலோசனை கேளுங்க, நான் கூட்டு போறேன், உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இந்த புத்தி சொல்லுகிற தன்மை ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாய் வரணும். அல்லேலூயா. முதலாவது இந்த கெபியிலே எலியா தங்குகிறார். அது அரணிப்பான பாதுகாப்பை குறிக்கிறது. இரண்டாவதாக அந்த கெபியிலே போய் எலியா இருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அங்க என்ன நடக்கிறது? அதே வசனம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். போதும். இப்போ கெபிக்குள் போய் அவர் நின்று, ஆண்டவரே 40 நாள் இரவும் பகலும் பயணம் பண்ணி வந்திருக்கிற ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அங்கு வார்த்தை சொல்லுகிறது, அந்த கெபிக்கு உள்ளே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிவிட்டது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கெபிக்கு உள்ளே தங்கும் போது அங்கு கண்டிப்பாய் பயம்தான் வந்திருக்கணும். அதுதான் சத்தியம். கர்த்தருடைய வார்த்தை வந்தது என்பது உண்மை கிடையாது. ஒரு மனுஷனுக்கு பயம் வந்திருக்கணும். ஏன்னா எலியாவுக்கு புதிது, அந்த வனாந்தரம் புதிது, அவன் இளைப்படைந்தவனாய் வந்திருக்கிறான், அவன் சோர்விட்டிருக்கிறான். இப்பொழுது பயங்கரமான பயமும் திகிலும் பிடித்திருக்க வேண்டும். ஆனா அங்கு பயம் பிடிக்கவில்லை, திகில் பிடிக்கவில்லை, சோர்வு ஆட்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக அந்த கெபிக்கு உள்ளே கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. இது எதை குறிக்கிறது தெரியுமா? ஒரு விசுவாசி, நீங்க சபையில இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும். நீங்க வீட்டில் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலருடைய வீட்டுக்கு உள்ளே போனாலே அதுல ஒரு வித்தியாசமான தேவனுடைய நல்ல மகிமையை பார்க்க. சிலரோடு கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 or 6 minutes பேசினாலே போதும், அவங்கள்ட்ட இருந்து ஜீவனை சொத்துறோம், ஜீவ நீரூற்று புறப்பட்டு வர்றதை பார்க்கலாம். அவங்க பேசுறதுல ரொம்ப குவாலிட்டியா இருக்கும், ரொம்ப ஹைஃபையா இருக்கும், ரொம்ப வேர்ட் ஆஃப் காடா இருக்கும், ரொம்ப ஹோலினஸா இருக்கும். அவங்ககிட்ட இருந்து தவறான வார்த்தை வராது, ரொம்ப படபடப்பு இருக்காது, வித்தியாசமான மற்றவர்களை குறித்தது இருக்காது. அவங்ககிட்ட பேசினாலே நம்ம ஏதோ ஒன்று புதுசா கேட்கிற மாதிரி, ஏதோ புதுசா கற்றுக்கொள்வதை போல இருக்கும். ஏன்னாக்கா அவர்கள் இருக்கிற இடமும் அவர்களும் அந்த கர்த்தருடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறார்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, எலியா அவ்வளவு பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அந்த மனுஷனுக்கு கெபிக்கு உள்ளே கர்த்தருடைய வார்த்தை வருது. இந்த கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று என்று இருக்கிறதே, அது எதை குறிக்கிறது? எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். எசேக்கியேல் 1:3. இல்லம்மா, எசேக்கியேல் 1:3. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க தயவுசெய்து. சாரி. இல்லம்மா, இல்ல, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அல்லேலூயா. மா பிரதர் கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை கெபிக்குள் எலியாவுக்கு வந்தது. அந்த வந்த நோக்கம் என்னன்னா, நீ போய் இனி ஆகாபினிடத்தில் பேச வேண்டும், ஆசேகேலினிடத்தில் பேச வேண்டும், எலிசாவினிடத்தில் பேச வேண்டும், யெகூவினிடத்தில் பேச வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை ஏன் கிடைக்குதுன்னா, அந்த வார்த்தையை வாங்கி நாம் புசித்த பின்பு போய் மற்றவரிடத்தில் பேச வேண்டும். இன்னைக்கு சபைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் சபையை குறித்து, ஆராதனை குறித்து மற்றவர்களுக்கு நல்ல புத்தி சொல்லுங்க.
ஆலோசனை கொடுங்க. இரண்டாவது, நீங்க கெபியின் அனுபவத்துல வந்து எலியாவை போல ஒளிந்திருந்து மறைந்திருந்து நல்லா ஜெபிங்க. அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை வரும். அந்த வார்த்தையை பெற்ற நீங்கள் உங்களோடு வைத்துக் கொள்ளக்கூடாது, அதை போய் மற்றவரிடத்தில் பேச வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தான் உயிருள்ளவனாய் தன்னை காண்பித்து, உயிருள்ளவனாய். அப்ப நமக்குள் வார்த்தை வர வர அதை போய் மற்றவர்களிடத்தில் நம்ம சகோதரர்களுக்கு சொல்லணும், சகோதரிகளுக்கு சொல்லணும், தாயாருக்கு சொல்லணும், உறவுக்காரர்கள் சொல்லணும், அலுவலகத்தில் சொல்லணும், முதலாளிகளுக்கு சொல்லணும். ஆனா இன்றைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தை வேணும்னு கேட்கிறாங்க. எனக்கு ஒரு வார்த்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வசனம் தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் தாங்க. நல்லது, உங்களுக்கு கேளுங்க. ஆனா அதை கேட்டு உங்களுக்காக மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் அதை மற்றவர்களுக்கு சொல்ல பழகுங்கள். இயேசு கிட்ட இருக்கிற பழக்கமே என்ன தெரியுமா? தன்னிடத்தில் வந்தது வெறும் 5 அப்பம் சில மீன் தான். அது ஒரு மனுஷன் புசிப்பதற்கு ஏதுவான போஜனம். அப்ப இயேசுவே அதை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சு நல்ல ஏப்பம் விட்டுருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்தாலே தெரியுது, ஆராதனைக்கு வரும்போது நல்லா சாப்பிட்டு தான் வந்திருக்கீங்க. அவரே சாப்பிட்டு நல்ல தண்ணியை குடிச்சு அழகா ஏப்பம் விட்டுருக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்க, அதை அவர் சாப்பிட்டு தண்ணி குடிக்காம தான் வாங்கின அப்பத்தை ஆசீர்வதித்து எல்லாருக்கும் பிட்டு கொடுக்கிறார். இது எதை குறிக்கிறது? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு போதகர் மூலமாய், ஊழியக்கார் மூலமாய், சபையின் மூலமாய், தனி ஜெபத்தின் மூலமாய், உபவாசத்தின் மூலம் ஒரு வசனம் கிடைச்சா, ஒரு வார்த்தை கிடைச்சா, தேவனுடைய வெளிப்பாடு கிடைச்சாக்கா, அது எசேக்கியேல் 3:1 சொல்கிறபடி போய் மற்றவர்களோடு அதை பேச. இப்படிப்பட்ட ஒரு பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப்ல வாங்க. ஒரு நார்மல் கிறிஸ்டியனா இருக்காதீங்க. வருகிறவரும் போகிறதுமான நோவாவின் பேழையின் காக்கையை போல இருக்காதீங்க. நீங்க வெளியில போனாக்கா திரும்பி உள்ள வரும்போது அந்த புறாவின் வாயில் வந்த ஒலிவ இலையை போல எதையாகிலும் கொத்தி கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அதுதாங்க தேவ அனுபவம். நோவா கிட்ட இருந்து புறாவே நீ என்னத்தை கத்துக்கிட்டனாக்கா, அந்த புறா சொல்லுது, பேழையை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வந்தா சும்மா வரக்கூடாது, ஒரு ஒலிவ இலையை கொத்திட்டு வரணும். அதுதான் என் தலைவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அப்ப இந்த கெபியின் அனுபவம், கெபியின் எலியாவின் ஜெபம், முதலாவது அந்த மனுஷனை அங்க தங்க வைத்தது, அது அரணிப்பை காண்பிக்கிறது. இரண்டாவது, அந்த கெபியில இருந்து எலியா ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. மூன்றாவதாக வாசியுங்கள், அதே 9வது வசனம், 1 ராஜாக்கள் 19:9. இங்கே உனக்கு என்ன காரியம்? பிரதர் சிஸ்டர் கவனிங்க. இப்ப மூணாவது, இந்த கெபியின் எலியாவின் ஜெப அனுபவம் அங்க என்னத்தை கொண்டு வந்தது? கர்த்தர் பார்த்து கேட்கிறார், எலியாவே இங்க உனக்கு என்ன காரியம்? இங்க உனக்கு என்ன காரியம் என்பதற்கு சரியான ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 20:9. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா. அம்மா இங்கே உனக்கு என்ன காரியம்? இப்ப அபிமெலக்கு ராஜா ஆபிரகாமை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஆபிரகாமே நான் உனக்கு என்னப்பா குற்றம் செஞ்சேன்? இங்க உனக்கு என்ன காரியம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மை விட சீனியர், நம்மை விட சோதரம் முதன்மையானவர், நமக்கு மேலானவர்கள் நம்மிடத்தில் வந்து கெஞ்சுவதற்கு பேர் தான் இங்கே உனக்கு என்ன காரியம். இப்ப அவ்வளோ பெரிய அபிமெலக்கு ராஜா, அவன் வந்து ஆபிரகாம்கிட்ட கெஞ்சுறாரு, நான் உனக்கு என்ன குற்றம் செய்தேன்? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? இதே சம்பவம் தான் இயேசு கிறிஸ்து செஞ்சார். எப்படி? அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் அங்கு அப்போஸ்தலனாகிய சவுல் என்கிற பவுலை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், சவுலே சவுலே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்?
சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமோ? நீ ஏன் ஜீவியத்தை முள்ளில் உதைத்து கொண்டிருக்கிறாய்? ஆண்டவர் கேட்கிறார் எலியாவை பார்த்து, நீ 40 நாள் வந்தது சரி, ஓ கெபிக்குள் வந்து தங்கினது சரி, ஓ என் சத்தம் கேட்ட பின்போ இன்னும் நீ உள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறாயே. அப்ப 40 நாள் பிரயாணம் வீணாய் போகிறதே, என் வார்த்தை வீணாய் போகிறதே, இன்னும் உள்ள என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? இது எதை குறைக்கிறது? நாம் ஆண்டவருக்குள் வந்த வண்ணமாகவே இருக்கிறவர்களாய் அல்ல, நம் அடுத்த 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 கட்டத்தை நோக்கி நகருகிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்தை நல்லா பாருங்க. ஒரே இடத்துல தங்கினாரா? இல்லை. ஒரே இடத்துல ஊழியம் செய்தாரா? இல்லை. ஒரே பிரசங்கத்தை பண்ணாரா? இல்லை. ஒரே உண்மையை சொன்னாரா? இல்லை. ஒரே வீட்டுக்கு போனாரா? இல்லை. ஒரே ஊருக்கு போனாரா? இல்லை. ஒரே தேசத்துக்கு போனாரா? இல்லை. அவர் பிரசங்கம் வேறையா இருந்தது, ஓமை வேறையா இருந்தது, பிரயாணம் வேறையா இருந்தது, தங்குவது வேறையா இருந்தது. அடுத்து ஆண்டவர் நகர்ந்து கொண்டே இருந்தார். எப்படி தெரியுமா? ஆதியாகமம் 1:1 சொல்லுகிறபடி, ஆதியிலே ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும் அவர் அடுத்த இடங்களுக்கு போயிட்டு இருந்தாரு. இங்க இருந்த யூதர்கள் என்னை தேடி இன்னும் வருவாங்க, இங்க இருந்த ரோமர்கள் இன்னும் என்னை தேடி வருவாங்க, இங்க இருந்த கல்தேர் இன்னும் வருவாங்கன்னு சொல்லி அவர் வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு என்னை தேடி வரட்டும் என்று இருக்கவில்லை. அதற்கு பதிலாக பிதாவின் சித்தத்தை செய்ய கடந்து போய்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. சிலருக்கு ஒரு தரிசனம் கிடைச்சாக்கா அந்த தரிசனம் என்ற பேரிலே அங்கேயே இந்த தரிசனத்திலேயே இருந்து விடுகிறார்கள். ஒரு சொப்பனம் கிடைச்சாக்கா அந்த சொப்பனத்தை சொல்லி 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 அந்த சொப்பனத்திலேயே வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள். அதனால தான் எலியா கிட்ட கர்த்தர் கேட்கிறார், ஏன்பா இங்க உனக்கு என்ன காரியம்? நான் உனக்கு என்ன குற்றம் செய்தேன்? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அல்லேலூயா. அம்மா ஐயா கவனிங்க, ஒரு சத்தியத்தை ஓப்பனா சொல்லிடுறேன். நம்முடைய ஆண்டவரை போல பிடிவாதக்காரரை பார்க்கவே முடியாது. சொல்ல மாட்டீங்களோ? அல்லேலூயா. அவரை போல பிடிவாதக்காரர். இப்ப எலியாவை பாருங்களேன். கேரி தாற்றங்கரைக்கு ஓடினார், ஒளிஞ்சுக்கிட்டார். அப்புறம் சூரச்செடிக்கு ஓடினார், ஒளிஞ்சுக்கிட்டார். அப்போ 40 நாள் ராத்திரி நடக்கிறாரு, பகல்லையும் நடக்கிறார். இப்போ திரும்ப ஓடி வந்து கெபிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கேரி தாற்றங்கரையில படுத்தாலும் எனக்கு கவலை இல்லை, சூறைச்செடிக்கு கீழே உட்கார்ந்தாலும் கவலை இல்லை, வனாந்திரத்துல 40 நாள் நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நீ கெபியில வந்து யாருக்கு தெரியாதுன்னு மறைஞ்சாலும் கவலை இல்லை, நான் உன்னை விடமாட்டேன், இன்னும் நீ போய் தான் ஆகணும். அல்லேலூயா. நான் உண்மையை சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு அருமையான தெய்வத்தை வேற எங்கேயுமே பார்க்க முடியும். நீங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஒரு 20 முதல் 27 வேதாகமங்களை வைத்திருக்கிறது. அது என்னுடைய பர்சனல் பைபிள் மெடிடேஷனுக்காக ஒரு 20-27 வேதாகமங்களை வைத்திருக்கிறேன். அது எல்லா லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் ஆஃப் பைபிள்ஸ். அதுக்கு கீழே ஆங்கில புத்தகங்கள், வெளிநாட்டுக்காரருடைய மொழிபெயர்ப்பு புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்கள் நிறைய வச்சிருக்கிறேன். அதுக்கு கீழே நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் புக்ஸ், ஒரு 1000, 1500, 2000 புத்தகம் வச்சிருக்கிறேன். அதற்கு அடுத்து ஒரு பெரிய ரேக்கில் நான் எழுதுன நிறைய புத்தகங்கள் வச்சிருக்கிறேன். இப்படி நிறைய புத்தகங்களையும் நிறைய பிரமாணங்களையும் மற்ற புராணங்களையும் நான் படிச்சிருக்கிறேன். அந்த நிறைய புராணங்கள் எல்லாம் படிச்சப்போ நான் கண்டது என்னன்னாக்கா, ஒரு தெய்வம் ஒரு மனுஷனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுது, அவன் ஒழுங்கா அதை செய்திடணும். அவன் செய்யலன்னு வச்சுக்கோங்க, அங்கேயே சட்டியில போட்டு வறுத்துரும். அல்லேலூயா. அடுத்து அவனுக்கு ஈட்டி தான் வரும், அம்பு தான் வரும், இல்லாட்டி அந்த 3 என்ன சொல்லுவாங்க பத்தியில அனுபவம் பேசுது, சூலாயுதம் தான் வரும். ஆனா இங்கு நம்முடைய ஆண்டவரை பார்க்கிறேன். ஆண்டவர் இந்த எலியா கிட்ட பலவீனம் இருக்குன்னு தெரியுது, ஒளிந்து கொள்ளுகிறார் தெரியுது, உட்கார்ந்துறாரு தெரியுது, படுக்கிறாரு தெரியுது, ஐயோ சோத்திர சோர்ந்து போறாரு தெரியுது. ஆனா ஆண்டவர் வந்து உன்னை அடிச்சிருமே, இல்லாட்டி நீ செய்யாட்டி உன் சந்ததியை ஒண்ணுலாம் பண்ணிருமே, உன் ஊழியமே வேண்டாம் சொல்லல. மீண்டும் அந்த கர்த்தர் வந்து அழகா சொல்றாரு, நான் என்னப்பா குற்றம் செஞ்சேன், இங்க என்னப்பா காரியமா இருக்கிறேன், நீ வெளியே வாப்பா, வெளியே வந்து எனக்காக நின்று பாரு, நான் என் மகிமையை வெளிப்படுத்த போறேன், நீ
ஒளிஞ்சிருக்காதே, மறைந்திருக்காதே, சோர்ந்து போகாதே, விளைத்து போகாதே, தளர்ந்து போகாதே. இன்னும் உனக்காக நான் மகிமையானவைகளை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த எலியாவின் ஜெபங்களை நான் தியானித்த போது பரிசுத்த ஆவிக்கும்பாய் சொல்லுகிறேன், நான் ஒரு குற்றவாளியாகவே காணப்பட்டேன். நான் பெருமைக்கு ஏதோ சொல்ல விரும்பவில்லை. எலியாவின் ஜெபங்களை நான் தியானித்த போது தேவனுடைய சன்னிதானத்திலும் என்னுடைய மனசாட்சியின்படியும் நான் ஒரு பெரிய குற்றவாளியாகவே காணப்பட்டேன். ஏன்னாக்கா, அந்த எலியா கர்த்தருக்கு முன்பாய் நின்றதை போல என்னால் நிற்க முடியல. அந்த எலியா சிகரங்களுக்கு மேலே ஏறி ஜெபித்ததை போல பெரிய இடங்களில் போய் எல்லாரையும் விட்டுட்டு தனித்திருந்து என்னால் ஜெபிக்க முடியும். அந்திபலி நேரத்தில் எல்லா கண்களுக்கு முன்பாய் வல்லமையை வரவைத்து ஜெபித்ததை போல என்னால் இன்றைக்கு ஜெபிக்க முடியல. எபிக்கு உள்ளே ஒளிந்து கொண்டு ஐயோ நான் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய், வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன் என்று எலியா சொன்னதை போல என்னால் சொல்ல முடியலை. இதுதான் SSK சாமுவேல்ங்கிற என்னுடைய ஜீவியமே. இந்த வேதத்தை, இந்த வசனங்களை, அவருடைய ஜெப ஜீவியத்தை தியானித்த போது என் மனசாட்சியின்படியும் வேதத்தின்படியும் ஒரு குற்றவாளியாகவே நான் என்னை கருதினேன். ஆனால் தேவனுக்கு நன்றி சொல்றேன். நான் இவ்வளவு பலவீனனா இருந்தாலும் அந்த எலியாவை பார்த்து, இங்க உனக்கு என்னப்பா காரியம், நான் உனக்கு என்ன குற்றம் செஞ்சேன், நீ வா, நான் உன்னை பயன்படுத்துறேன்னு சொன்னார் பாருங்க. அதே போலதான் இன்றைக்கு என்னையும் கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். என்னிடத்தில் இருக்கிற அபிஷேகத்தை வைத்து அல்ல, என்னிடத்தில் இருக்கிற தாளந்துகள் வல்லமையை வைத்து அல்ல, அந்த தேவனை சார்ந்திருக்கிறதுனாலே அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஐயா, இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரே இடத்தில் பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்காது. சில அம்மிக்கல்லாவே இருக்கிறாங்க, அசைச்சாலும் அசையா. இன்னும் சில உரல் மாதிரியே உட்கார்ந்து இருக்காங்க. நான் உங்களை சொல்லல, ஆனா ஆண்டு சொல்றாரு, அம்மா உனக்கு என்னம்மா காரியம், ஐயா உனக்கு என்னையா காரியம், எனக்காக எழும்ப மாட்டீங்களா, என்னுடைய வார்த்தையை போய் ஆசைகளுக்கு சொல்ல மாட்டீங்களா, என்னுடைய அபிஷேகத்தை எகுவுக்கு ஊற்ற மாட்டாயா, என்னுடைய உடன் ஊழியத்தை எலிசாவுக்கு தரமாட்டாயா, நீ போக வேண்டிய காரியம் அல்லவா, இங்கே உனக்கு என்ன காரியம்? எனக்கன்பானவர்களே, தேவனுக்காக பிரயாணப்படும், தேவனுக்காக பிரயாசப்படும், தேவனுக்காக நகர்ந்து 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 ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருப்போம். ஒரு ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து நான் கடந்து போறேன். இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர முடியாததற்கு உண்மையான சத்தியம் என்ன தெரியுமா? தேவன் அவர்களை பயன்படுத்துகிற விதம் தான். கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு தாளந்து கொடுத்து, ஒரு கிருபையை கொடுத்து, ஒரு அபிஷேகத்தை கொடுத்து, ஒரு வார்த்தை கொடுத்து பயன்படுத்திட்டாக்கா இவங்க கொஞ்சம் மெச்சூரிட்டியா, கொஞ்சம் சீனியரா, கொஞ்சம் எக்ஸலண்டா, ரொம்ப டேலண்டா வந்துடுறாங்க. ஆனா அந்த கொஞ்சம் டேலண்டா வந்த உடனே அடுத்து என்ன பண்றாங்க? நான் கோயம்புத்தூருக்கு போனேன், அங்க என்னை கர்த்தர் இப்படி பயன்படுத்தினா. நான் சென்னைக்கு போனேன், அங்க இப்படி தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்தா. நான் மதுரைக்கு போனேன், இப்படி பிரசங்கம் பண்ண சொல்லி கடந்த காலத்தை சொல்லி சொல்லி தன்னையே பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அதனால தான் அவர்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. ஆனா எவ்வளவுதான் தாளந்துகளும் அபிஷேகமும் வல்லமையும் மரமும் ஜபமும் இருந்தாலும் நாம் இன்னும் மேலே முன்னேறவில்லை. உயர பறக்க வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம். அல்லேலூயா. கடந்த காலத்தை பெருமையாய் பேசுவதை விடுங்கள், இனி செய்ய வேண்டியதை திட்டமிடுங்கள். அதற்காகத்தான் கர்த்தர் நடத்த விரும்புகிறார். அடுத்ததாக இந்த கெபியின் அனுபவம் எதை கொடுத்தது? அதே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த கெபிக்குள் ஜெபிக்கிற எலியாவின் ஜெபத்துல அவர் சொல்றாரு, நான் கர்த்தருக்காக எப்படி இருந்தேன்னா
வெகு பக்தி வைராக்கியமா. அம்மா ஐயா கவனிங்க, வைராக்கியம்னா என்னங்க? நிறைய வீரவசனம் பேசுறதா, இல்லாட்டி கண்ணை மூடிக்கிட்டு தாட்பூட் தஞ்சாவூர் ஆய் புய் அக்கறை புக்கரன் தீர்க்க தரிசனம் சொல்றதா, என்னை தேடி 100 பேர் வந்துட்டாங்கன்னு சொல்றதா? இல்லைங்க. உண்மையான ஒரு பக்தி வைராக்கியம் என்பது எது? வாசியுங்கள், தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வெகு பக்தி வைராக்கியம் 5 காரியங்களை வெளிப்படுத்துகிறது. தீத்து 2:14. 1, அக்கிரமத்திலிருந்து மீட்கப்படுவது. 2வது, மற்ற ஜனங்களை தன்னுடைய சொந்த ஜனங்களாய் மாற்றுவது. 3வது, நற்கிரியைகளை செய்வது. 4வது, நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுவது. 5வது, நம்மை நாமே கர்த்தருக்காக ஒப்பு கொடுப்பது. அல்லேலூயா. இந்த 5 அடையாளங்களும் எலியாவினிடத்தில் இருந்தது. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் என்று சொன்னால், அவர் முதலாவது அக்கிரமத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட மனுஷன். ஏசபேல் மூலமா சூனியம், பில்லி சூனியங்கள் வந்தது, அதிலிருந்து விலகினா. 2வதாக, சொந்த ஜனங்களாய் தன்னை பகைத்த கொலை செய்ய பார்த்த ஜனங்களையும் தேவனுடைய ஜனங்களாய் மாற்றினார். 3வது, நற்கிரியைகள். எலியா சாரிபாத் வீட்டுக்கு போகும்போது அங்கு கொஞ்சம் மாவு 2 விறகு இருக்குது, ஆனா அதை திரளாய் பெருகச் செய்து அங்கே நன்மையை நடப்பித்தார். 5வதாக, அவர் தன்னையே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, நான் ஒருவன் தான் மீதமாய் இருக்கிறேன் என்று தன்னையே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இதுதான் வைராக்கியம். இந்த கடைசி காலத்திலே ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இந்த எலியாவை போன்றே கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமான ஒரு ஜெபம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஜெபம் தான் நம்மை தேவனுக்கு நேராக மாற்றும். கடைசியாய் ஒரு வசனத்தை வாசியுங்கள், கர்த்தர் நல்லவன். அதே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மா, எலியாவின் வாழ்க்கையும் இயேசுவின் வாழ்க்கையும் ஒன்று. இயேசு நன்மை செய்ய கல்லெறிய பார்த்தார். இயேசு அற்புதம் செய்ய கொலை செய்ய பார்த்தான். இங்கு எலியா பிரயாணம் பண்ணுகிறார், ஜெபிக்கிறார், தேவ வல்லமை பெறுகிறார், வார்த்தை கிடைக்குது, கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் நடக்குது. ஆனா இப்ப அவர் சொல்றாரு, என் பிராணனையும் வாங்க தேடுகிறார், என் பிராணனை வாங்க தேடுகிறார். இன்னைக்கு நிறைய தேவ ஜனங்களுடைய புலம்பல் அதுதான். நான் இருக்கிறதை விட செத்து போவது நல்லது. நான் இனி உயிரோடு இருந்து என்ன செய்ய போகிறேன்? அனுபவிக்க வேண்டியவைகளை அனுபவிச்சாச்சு, பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, பிள்ளைகளை பெற்றாச்சு, அவங்களை வளர்க்க வேண்டிய முடிஞ்ச அளவுக்கு வளர்த்தாச்சு. இனி நான் என்ன செய்ய போகிறேன்? என் பிராணனை கர்த்தரே வாங்கினால் போதும், அல்லது என் பிராணனை மற்றவர்கள் வாங்கி என்னை உயிர் எடுத்தால் போதும், அல்லது நான் செத்து போனால் போதும் என்றுதான் நிறைய தேவ ஜனங்களை சொல்லுகிறார்கள். ஒருவேளை இப்படி இந்த எலியா புலம்பினதை போல என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று சொல்லி பாடுள்ள மனுஷனாக எலியாவை போல நீங்க புலம்பினது உண்மைனாக்கா, அல்லது புலம்பிக் கொண்டு இருக்கிறது உண்மைனாக்கா, உங்களை தேடி கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை? 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 சாமுவேல் 22. அல்லேலூயா. கையை வைத்து எல்லாரும் சொல்லும் அல்லேலூயா. என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று புலம்புகிற உங்களுக்கு ஆண்டவர் 3 அற்புதமான வார்த்தைகளை கொடுக்கிறார். என் மகனே, மகளே, 1, நீ என்னிடத்தில் இரு. 2வது, நீ பயப்படாதே.
மூன்றாவது, நீ என் ஆதரவில். அல்லேலூயா. நீங்க தேவனிடத்தில் இருந்தால் உங்கள் பிராணனை வாங்க யாராலும் முடியாது. எலியாவின் பிராணனை கடைசி வரைக்கும் வாங்கினது யாருன்னா எலிசா தீர்க்கதரிசி தான். அவர் சொல்றார், நான் பெத்தேலுக்கு போகணுப்பா, நானும் வருவேன். நான் யோர்தானும் போகணுப்பா, நானும் வருவேன். நான் அங்க போகணுப்பா, நானும் வருவேன். எலியாவுக்கு உயிரை வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. எலியா கடைசியா சொல்லிட்டாரு, எப்ப உனக்கு என்னதான் வேணும், நான் இப்ப போறேன், அதுக்கு முன்னாடி கேளு. அப்பயும் எலிசா விடல. உன் கூட இருக்கிறதே சந்தோஷம் சொல்லி இருக்கலாம். அப்பயும் விடாம எலிசா கேட்கிறாரு, உமக்கு இருக்கிற வரத்தை எனக்கு இரட்டிப்பா தரணும். இதை போல பிராணனை வாங்குகிற உடன்படிக்கையாரரை பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது, சம்பளம் கொடுத்தாலும் பத்தாது, ஒத்தாசை பண்ணாலும் பத்தாது, வீட்டு வாடகை கொடுத்தாலும் பத்தாது, எதை கொடுத்தாலும் பத்தாது, கடைசியா உங்க வஸ்திரத்தையும் கலட்டி கொடுங்கயான்றுவாங்க. எலியா பார்த்தாரு, நான் மேலே எடுக்கப்படும் போது நீ என்னை பார்த்தா உனக்கு கிடைக்கும் ஐயா. பிராணனை வாங்குகிறவர்கள் வேற எங்கேயும் இருக்க மாட்டாங்க, கூடவே இருப்பாங்க. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அப்படி பிராணனை வாங்குகிற ஆளை கூட வச்சுக்கிட்டு அந்த எலிசாவுக்கு எலியா தப்பிட்டார். அல்லேலூயா. அங்கேயும் அவர் பிராணனை விட்டுறல, உயிர் போயில, அதையும் ஜெயித்தார். இப்ப இது எதை குறிக்கிறது? எலியாவின் கெபிக்குள் ஜெபிக்கிற ஜெபம் அவருடைய ஆவியையே காப்பாற்றினது, அவருடைய ஆத்துமாவை காப்பாற்றினது, அவருடைய சரீரத்தை காப்பாற்றினது. இதுதான் கெபிக்கு உள்ளே ஜெபிக்கிற ஜெபம். இந்த ஜெபம் உங்களுக்குள் வரணும், உங்க வீடு ஜெப வீடாய் மாறணும். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி ஆம் என்றும் ஆமேனிடம் உங்களை மாற்றுவாராக. எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. சரியா 5 நிமிடத்துக்குள்ளாய் நான் முடிக்க விரும்புகிறேன். என்னுடைய ஒரே ஒரு வாஞ்சை, இந்த எலியா கெபிக்குள் ஜெபித்ததை போல உங்க வீடு ஒரு ஜெப வீடாய் மாற வேண்டும். அந்த வீட்டுக்குள் ஒரு கண்ணீரின் ஜெப சத்தம் கேட்கப்பட வேண்டும். ஓ, என் கண்கள் கண்ணீரும் என் தலை தண்ணீர் ஊற்றுமானால் நலமா இருக்கும் என்று எரேமியா 9:1 சொல்லப்பட்ட அந்த ஜெப சத்தம் உங்க வீட்டிலே வர வேண்டும். எலியாவே, இங்க உனக்கு என்ன காரியம், எவ்வளவு நேரம் தான் விழுந்து கிடப்பாய் என்று யோசுவாவை பார்த்து கர்த்தர் கேட்டதை போல கர்த்தர் கேட்கக்கூடிய அளவுக்கு ஜெபம் உண்டாக வேண்டும். எலியா சொன்னா, ஐயோ, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் ஐயா. கர்த்தர் நல்லவே, ஆனாலும் அந்த பிராணனை கர்த்தர் காப்பாற்றினாரே. அந்த ஜெப ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுங்க. எலியாவின் கெபியின் ஜெப ஜீவியம், கெபிக்கு உள்ளே ஜெபித்த அந்த ஜெப ஜீவியம் அந்த தேவ மனுஷனை, ஓ, அவனுடைய உயிரை, அவன் ஜீவனை காப்பாற்றினதே. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஷகத்து டபலபலதியா, மகத்து டபலபரதியா, ரகத்து டக்கத் ரபலபலப கதரியா கக்கரபரதியா. நன்றி ஆண்டவரே. கவனியுங்கள், கெபி என்று சொன்னாலே ஒளித்து கொள்ளுதல் என்றார். கெபி என்று சொன்னாலே மறைந்து கொள்ளுதல் அர்த்தம். இப்ப எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டோட்ட ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இனி ஜெபத்திலே என்னை நான் ஒளித்து கொள்ளுவேன். ஓ, ஜெபத்திலே நான் மறைந்து கொள்ளுவேன். ஊராய் போவது, தெருவாய் போவது, வீணாய் போவது, மற்றவரது கதை அளப்பதை இதெல்லாம் விட்டு எலியாவை போல கெபிக்கு உள்ளே ஜெபம் பண்ணுவேன். இனி நான் ஒளித்து கொள்ளுகிறவனாய் இருப்பேன். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிற வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன் என்று கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார்.
கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், பல்ல பெரும் காரியம் செய்திடுவார். பல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் தேவம் பனிமலை நிறுத்தினார் நல்ல தேவன். நல்ல தேவன் பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான். தேவ மனிதன் சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் அக்கினியால் பதில் அளிக்கும். தேவனை தேவன் என்றார் தேவ மனிதன். அக்கினியால் பதில் அளிக்கும். தேவனை தேவன் என்றார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவ ஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் செப்பனிட்டு பலியும் இதான். தேவ ஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இதான். கேட்டருளும் கேட்டருளும் என்றே பணிந்தன மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினான் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். ஜீவதேவன் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம்.
கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நேரத்திற்காக நன்றி. இப்படி சமூகத்திலே கர்த்தாவே, எலியாவின் ஆண்டவரே ஜெப அனுபவங்களிலிருந்து கர்த்தர் இந்த காலை வேளையிலே குறிப்பாக அவர் கெபியிலே ஜெபித்த ஜெப அனுபவங்களிலிருந்து சத்தியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அளித்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற திருச்சபை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆன்லைன் வாயிலாக இந்த ஆராதனையில் பங்கேற்ற உடைய வார்த்தைகளை கேட்ட வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கிற திருச்சபை மக்கள் எல்லாரையும் உடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற தெய்வ பிள்ளைகளை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, கடந்த வாரம் ஜெனிஃபர் அவங்களுடைய தகப்பனார் சுந்தரராஜன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த காரியங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அருமை மகளுக்காக, ராஜனுக்காக, குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்காக, ஜெனிஃபருடைய தாயாருக்காக ஜெபம் பண்ணுறோம். தேவ கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். தொடர்ந்து உம்முடைய கரம் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கட்டும், வழிநடத்தட்டும். இந்த ஆராதனைக்கு வர தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். சுகவீனங்கள், பலவீனங்கள் உள்ள மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். தேவ கிருபை இந்த நாளிலே நம்முடைய வார்த்தைகளை, சத்தியத்தை பாரத்தோடு கர்ஷனையோடு எங்களோடு பகிர்ந்து கொண்ட தேவதாசரை பாஸ்டர் எஸ்.கே. சாமுவேல் அவர்களை நம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்னும் பல நூறு சபைகளுக்கு, பல்லாயிரம் மக்களுக்கு, உலகின் பல தேசங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கர்த்தர் தமது அடியானை உடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. இம்மட்டும் நடத்தினவர் இனியும் 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 ஆமென். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று உடைய வார்த்தையின்படி உடைய அன்பின் அபிஷேகம் கூட இருந்து வழி நடத்திட்டுங்க. தீமைகள், பொல்லாப்புகளுக்கு தீமை நிறைந்த உலகம், தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி மது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை 23 விதமான தீமைகளும் எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி எங்களை காத்து கொள்ளும் ஆண்டவரே. விசேஷமாய் மாலையிலே நடைபெறுகிற அந்த சிறப்பு ஆராதனை கர்த்தாவே, இந்த சொவினியர் ரிலீஸிங் இந்த ஃபங்க்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வழிகளெல்லாம் செபையாக்கப்பட கர்த்தர் ஆட்சியாளர்கள், அந்த வேலை செய்கிறவர்கள் உள்ளத்தில் தேவாலயத்தை குறித்த கரிசனை ஆண்டவரே, ஆண்டவரே அந்த பயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆலயத்தை சுற்றில் இருக்கிற குடும்பங்கள், இந்த வழியாக கடந்து போகிறவர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவ கரம், தேவ திட்டம், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்ற வார்த்தையின்படி நாளிலே நம்முடைய பிள்ளைகள் இல்லங்களுக்கு திரும்பி செல்லும் போதும் தேவாலயத்தின் நன்மைகளால் திருப்தியாக்கி நடத்தி தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைக்கிற கர்த்தர் ஆவி, ஆத்மா, சரீரத்தின் கருவிகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவரே சந்தோஷமும் மனமகிழ்ச்சியோடும் கிருபையும் சமாதானம் பிள்ளைகளோடு இருக்கும்படி ஆண்டவர் வழி நடத்துவீரா. கனம், துதி, மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மரம். ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.